11 பேர் மொத்தமாக சேர்ந்து அவங்களோட ஒரு விரலால் 70 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு கல்லை தூக்குறதாகவும், அப்படி தூக்குனா அந்த கல் காற்றுல அந்த இடத்துல மிதக்கிறதாகவும் சொல்கிற ஒரு இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் சிவப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஹஸ்ரத் கோமர் அலி தர்வேஷ் சந்நிதி அப்படின்ற சந்நிதியில் தான் இந்த மிதக்கும் கல்னு சொல்லக்கூடிய கல் இருக்குது. இந்த கல் 800 வருடங்களுக்கு முன்னாடி உடல் கட்டமைப்பு செய்கிறவங்க, அதாவது பாடி பில்டிங் சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக வெயிட் லிஃப்டிங்காக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த கோமர் அலி அப்படின்னு சொல்கிற துறவியாக இருந்திருக்காரு. இந்த துறவி அந்த கல் மேலே ஏதோ சாபம் விட்டதாகவும், அப்போலேருந்து இந்த கல்லை யாரும் தூக்க முடியறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த கல்லை தூக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 11 பேர் அந்த கல்லை சுற்றி நின்று தன்னோட ஆட்காட்டி விரலால் அந்த கல்லை டச் பண்ணி அந்த கோமர் அலி அப்படின்னு சொன்னாங்க அந்த துறவி பேரை உச்சரித்தோம் அப்படின்னா அந்த கல் தானாகவே லிஃப்ட் ஆகி மேலே போயிட்டு மிதக்குமாங்க. வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க.